Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 2024 group 4ல கேட்ட क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஜெனரல் தமிழ் 100 क्वेश्चनமே வந்து ஷார்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி தான் போட போறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி பார்க்கலாம். 101 கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? முதல் கேள்வி ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய மூன்று மலைத்தொடர்களும் எதில் இருக்குது? இந்த முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் எதில் இருக்குன்னா டிரான்ஸ் இமயமலையில் இருக்குது. அதாவது இமயமலையோட வகைகளை பிரிப்போம். அதில் ஒன்று தான் டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்கிறது. அந்த டிரான்ஸ் இமயமலையில் இந்த முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த கூற்று சரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலைப்பகுதியை பெறுகிறது. எது? டிரான்ஸ் இமயமலைன்றது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குறைவான மலையை பொறுகிறது. இதுவும் சரிதான். அடுத்தது வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இது தவறு. ஏன்னா வெளி இமயமலைன்றது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். ஓகேங்களா? இது நம்மளுக்கு எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஜியாகிரஃபி லெசன் 1லேருந்து கேட்டிருக்காங்க. 10th ஜியாகிரஃபியில் மொத்தம் வந்து 7 பாடங்கள் இருக்கும். அந்த 7 பாடங்கள்லேருந்து கண்டிப்பான முறையில் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கூற்றும் மட்டும்தான் இதில் சரி, இது தவறு. ஏன்னா தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். செகண்ட் கொஷின் பற்றி பார்க்கலாம். 102 அசஷன் ரீசன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கூற்று ஏ மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம், அதாவது MHRD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து 11th எக்கனாமிக்ஸில் 12thலேயும் தான் இருக்கும். 6th to 10th எக்கனாமிக்ஸில் அந்தளவுக்கு கண்டென்ட்ஸ் இருக்காது. 10th மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கானது பதில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் சரியானது, ஆர்ஏவை விளக்குகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ மத்திய கல்வி அமைச்சகம் தான் நம்ம நாட்டுடைய கல்வி கொள்கைகளை திட்டங்களையும் வகுத்துட்டு வருது அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? அந்த மத்திய கல்வி அமைச்சகம் தான் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தையும் முடிவு பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சகமுக்கு முன்னாடி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்றது பராமரிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம ஜிஎஸ் கொஷின் வந்து போட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.